பெற்றோர்கள் தன் மகளுக்கு சீர்வரிசைகளில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கருதி, மேலும் கூடுதலாக பாத்திர கடைக்காரர்கள் பெத்த பிள்ளைக்குத்தானே வாங்கி கொடுக்கிறீர்கள், ஒத்த பிள்ளைக்குத்தானே வாங்கி கொடுங்கள் என்று சூடேற்றி அவர்கள் வியாபாரத்தை பெருக்குவதற்காக இந்த பெற்றவர்களும் கூறி தன் வியாபாரத்தை பெருக்குகின்றனர். இவர்களும் அதை ஆமோதிக்கும் விதமாக தன் பிள்ளைக்குத்தானே வாங்கி கொடுக்கிறோம் என்று எண்ணி தன் பிள்ளைக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று கருதி ஆசையாக வாங்கி கொடுத்த அண்டா குண்டா நாளி பானைகள் அனைத்திலும் கூடுதலாகவே வாங்கி கொடுக்கிறார்கள். ஆனால் அதனை பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. வெண்கலப்பானை சீர்வரிசையாக கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த பானைகள் அனைத்தும் ஒவ்வொரு வீட்டினுடைய ஸ்லாப்புகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக எதனை பயன்படுத்துகிறார்கள் என்றால், பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட செப்பு குடம் என்று கூறக்கூடிய இந்த செப்பு பிளாஸ்டிக் குடங்களை பயன்படுத்துகின்றனர். அவர்கள் சுமப்பதற்கு லகுவாக இருக்கிறது. வெண்கலப்பானைகளை சுமந்தால் அதிக சுமையாக இருக்கிறது. அது அவர்களுக்கு ஏற்க முடியாததாக இருக்கிறது. ஆனால் பிளாஸ்டிக் குடங்களில், பிளாஸ்டிக் பொருட்களில் நீர் அருந்துவது அவ்வளவு நல்லது இல்லை. வெண்கல பானைகளில், வெண்கல டம்ளர்களில் பயன்படுத்துவதே உடலுக்கு உகந்தது என்று தெரிந்தும் அதனை ஏற்க மறுக்கிறார்கள் சில இடங்களில். ஆசையாக வாங்கி கொடுத்த பாத்திரங்கள் அனைத்தும் காட்சி பொருளாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இது சரியா தவறா என்பதை நாம் உணரும் சூழலில் இருக்கிறோம். மண்பானையில் சமைத்தோம், உடலுக்கு நல்லதாக இருந்தது. அதனை விடுத்து ஈயப்பானைகளில் சமைக்கிறோம், உடல் ஏற்றதாக, அது உடலுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்றால் இல்லை என்றே பலரும் கூறுகின்றனர். ஆக நாம் உண்ணக்கூடிய பொருள்கள் அனைத்துமே உடலுக்கு ஏற்கத்தக்கதை உண்ண விரும்புகிறோம். உணவு என்பது உடலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். உடை என்பது உடலுக்கு அழகாக இருக்க வேண்டும். அதனை கருத்தில் கொண்டே நாம் செயல்பட வேண்டும். ஆனால் உணவையும் அழகு பார்த்தே உண்ண நினைக்கின்றோம். அது தவறு. நாம் அப்படி நினைக்க போய் தான் ஒவ்வொரு பேக்கரிகளிலுமே அந்த உணவுப் பொருள்களை அழகுபடுத்தியே வைக்கிறார்கள். அதில் என்னென்னமோ ரசாயனத்தை பயன்படுத்துவதாக கூறுகின்றனர். மக்கள் அழகைத்தான் பார்க்கிறார்கள் தவிர அதில் உள்ள விளைவுகளை பார்க்கவில்லை. நாம் நம் உடல் நலன் சார்ந்த செயல்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர் இல்லாது போனால் நாம் வாழ்நாள் முழுவதும் நோயாளிகளாகவே வாழ்ந்து செல்ல வேண்டும் என்ற நிலை வரும். அதை தடுக்க முயலாது. ஆக நாம் நல்லது எது, கெட்டது எது ஆராய்ந்து நாம் பிள்ளைகளுக்கு கூற வேண்டும். அதுவே சிறப்பானது. இல்லையென்று சொன்னால் அன்றாட உணவிற்கே தள்ளாடிக்கொண்டிருக்கும் பொழுது உடல் கேடுகளுக்கும் நாம் பணத்தை விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய நினைவுக்காக.
பெற்றோர்கள் மகளுக்கு ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்த பாத்திரங்கள் அனைத்தும் பயன்பாட்டுக்கில்லாமல் பாதுகாப்பாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. வெண்கல பாத்திரங்கள். பாத்திரக்காரர்களுடைய பேச்சை கேட்டு ரெட்டைச்சீர் என்ற பெயரில் பாத்திரங்கள் அனைத்தையும் அடுக்கி வைத்துள்ளனர். ஒவ்வொரு வீட்டு ஸ்லாப்புகளிலும் அடையாளப் பொருட்களாக. இதை பயன்படுத்திற்கு பதில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகின்றனர். சுமப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்று பிளாஸ்டிக் குடங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள். பிளாஸ்டிக்கில் நீர் அருந்துவது கேடுதான், இருந்தாலும் அது குறித்து சிந்தனை இல்லை. வெண்கல பானைகளில், வெண்கல செம்புகளில், வெண்கல கிளாஸுகளில் தண்ணி குடிப்பது நல்லது. ஏனோ அதனை மறந்து விட்டார்கள்.